அருளே நிறைந்த மாமரியே, எங்கள் அன்னையே, ஆரோக்கியத்தாய் மரியே, அழகிய வேளாங்கண்ணிலே ஆலயம் கொண்டு அமர்ந்தவளே, அடியவர் எம்மை காப்பவளே, ஆண்டவர் திருப்பாதம் சேர்ப்பவளே. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆலய வரலாறு. 5/12/1981 வைக்கீல் வள்ளத்தில் செபஸ்தியான் ஆகிய நானும் ஜெல்வராஜ் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஆடு அமை நோய்பட்டு இறந்து போய் கொண்டிருந்தது. திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆரோக்கிய மாதா சுரூபம் கோட்டில் வைத்து ஜெபிப்போம் என்று ஜெல்வராஜியிடம் கேட்டேன். வைத்து ஜெபிப்போம் என்றார். 5/12/1981 ஆடு மாடு மேய்க்கும் அனைவரும் ஜெபித்து வந்தோம். 5/12/1981 முதல் 1997 வரை வைக்கீல் வள்ளத்திலும் மொத்தம் 16 வருஷம் நமது ஆரோக்கிய அன்னை தாய் செய்த புதுமைகள் அற்புதங்கள் ஏராளம். அதற்கு பிறகு 1998 ஆலாமர பகுதியில் வந்து ஆரோக்கிய அன்னையின் புதுமைகள் அற்புதங்கள் படிப்படியாக ஆலாமரம் வளருவதை போல் மக்கள் வாழ்க்கை வளரச் செய்த அன்னையை தேடி வரும் மக்கள் எல்லோருக்கும் வரம் கொடுத்த தாய்க்கு கோடான கோடி நன்றி. அன்னையை நோக்கி ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். 24/9/2019 வரை அன்னை நகர் பகுதியில் 20 ஆண்டு, வைக்கீல் வள்ளத்தில் 16 ஆண்டு, மொத்தம் 36 ஆண்டு எத்தனை குருக்கள் பணியாற்றி திருப்பலி நிறைவேற்றினார்கள் என்பதை பின்வரும் அனுபவத்தையும் வெளிப்படுத்துகிறோம். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 5/12/1981 ஆரோக்கிய அன்னை சுரூபத்தை வைத்து ஜெபித்த பிறகு அன்னைக்கு திருவிழா எடுக்க வேண்டும் என்று யோசனை செய்து ஒற்றதிட்டில் ஆடு மாடு மேய்க்கும் எல்லோரையும் கேட்டோம். சரி, திருவிழா நடத்துவோம் என்றார்கள். ஆலமர பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் எல்லோரையும் கேட்டோம். சரி, திருவிழா நடத்துவோம் என்றார்கள். வெட்டுக்காட்டு ஆடு மாடு மேய்க்கும் எல்லோரையும் கேட்டோம். சரி, திருவிழா நடத்துவோம் என்றார்கள். இதற்கு பணம் வேண்டும் என்று எல்லோரையும் யோசனை கேட்டு முடிவெடுத்தோம். ஆனால் ஆள் ஒன்றுக்கு 25 ரூபாய் கட்டலாம் என்று முடிவெடுத்தோம். ஒற்றதொட்டியும் ஆலாமர பகுதி மக்களும் 20 பேர் சேர்கட்டினார்கள். வெட்டுக்காடு பகுதியில் 15 பேர் சேர்கட்டினார்கள். பண்டு நடத்தி ஊர் மக்களுடைய உதவியை பெற்று திருவிழா வந்தோம். மாதாவ கும்பிட்டு மனக்குறையோட திரும்பியதாருமில்ல. ஆதாரம் நமக்கு ஆரோக்கிய தாயே, அவளின்றி யாருமில்ல. மாதாவ கும்பிட்டு மனக்குறையோட திரும்பியதாருமில்ல. ஆதாரம் நமக்கு ஆரோக்கிய தாயே, அவளின்றி யாருமில்ல. போதாத காலம் பொல்லாத உலகம் புகலிடம் அவள்தானே. மாறாத துயரும் தீராத நோயும் தீர்த்தருள் புரிவாடே. கலங்காதே நெஞ்ச கலங்காதே, ஆரோக்கியத்தாயுண்டு மறவாதே. கலங்காதே நெஞ்சை கலங்காதே, அம்மாவின் தய உண்டு கலங்காதே. அர்ப்பணி கோடஸ் 1967 ஒற்றதொட்டி பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் பல ஊரிலும் பணியாற்றிவிட்டு வந்தவர். இவர் அமெரிக்காவில் பிறந்து வாழ்ந்து வந்தவர். இவர் இயேசுவின் போதனையை கேட்டு உலகம் எத்திசைக்கும் நற்செய்தியை போதியுங்கள் என்ற வார்த்தையை கேட்டு கர்நாடகா மாநிலத்திற்கு போகிறேன் என்று வந்தவர்.
ஒற்றதொட்டியில் பல விதத்திலும் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அப்போது 5/12/1981 வக்கீல் பள்ளத்தில் ஆரோக்கிய அன்னை சுரூபத்தை வைத்து ஜெபித்து பொங்கல் வைத்து கொண்டிருக்கின்றோம். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று ஒற்றதொட்டி மக்களும், ஆலமர பகுதி மக்களும், வெட்டுக்காட்டு பகுதி மக்களும் கோடஸ் ஃபாதரை கேட்டோம். அதற்கு மனம் கோணாமல் அன்னைக்கு திருப்பலி, தேர், பொங்கல் எல்லாம் நடத்துவோம் என்றார். அதற்கு பிறகு தேதி குறித்து திருப்பலை, வேண்டுதலை, தேர், பொங்கல் மந்திரித்து மக்களுக்கு உணவு அளித்த பிறகு இவர் ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லி இவர் பங்கு மாற்றமாகிவிட்டார். இவருக்காக ஜெபிப்போம். அருள் திரு சிலுவைநாதர் ஒற்றதொட்டி பங்கு தந்தையாக வந்தார். 1990 1996 வரை இவர் பங்கு தந்தையாக பல விதத்திலும் மக்களுக்கு உதவி செய்து வந்தார். வக்கீல் பள்ளத்தில் ஆரோக்கிய அன்னை சுரூபம் கோட்டில் வைத்த பிறகு மேட்டில் ஒரு கெபி கட்ட ஜெபித்து வந்தோம். அதை யானை உடைத்து விட்டது. பிறகு அருள் திரு சிலுவைநாதன் ஃபாதர் ஒரு கெபி கட்டி அதில் திருப்பலி, தேர், பொங்கல் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு வீரப்பன் பிரச்சனையால் காட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது என்று சிந்தித்தோம். பிறகு பங்குத்தந்தை அருள் திரு சிலுவைநாதன் ஃபாதரை கேட்டோம். நிலம் இருந்தால் நம் பகுதியில் கெபி கட்டி விடலாம் என்றார். அதற்கு பிறகு ஆலமரம் பகுதியில் வசிக்கும் அருமைநாதன் அவரை அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டதற்கு அவர் மனம் கோணாமல் ஆரோக்கிய அன்னை கெபி கட்ட 1/2 ஏக்கர் நிலம் இலவசமாக கொடுத்தார். சிலுவைநாதன் ஃபாதர் நிலத்தை வாங்கி கொடுத்துவிட்டு ஜாகேரி பங்கிற்கு மாட்டமாகிவிட்டார். இவர் பணி சிறக்கவும் ஜெபிப்போம். அருள் பணி ராஜக்கண்ணு 1996 2001 வரை ஒற்றதொட்டி பங்கு தந்தையாக இருந்தார். அப்போது ஆலமரம் பகுதியில் வசிக்கும் மக்களும் ஒற்றதொட்டியில் வசிக்கும் மக்களும் எல்லோரும் சேர்ந்து அருள் திரு ராஜக்கண்ணு அவரிடம் நிலம் இருக்கிறது, ஒரு கெபி ஆலமர பகுதியில் கட்ட வேண்டுமென்று கேட்டபோது அவர் மனம் கோணாமல் கட்டுவோம் என்று சொல்லி பல விதத்திலும் உதவி செய்தார். மக்கள் எல்லோரும் வேலை செய்து உதவியும் செய்து அயராத பாடுபட்டு மக்கள் எல்லோரும் கபி கட்டி முடிக்கும் 22 நாள் வரை எங்களோடு அருள் திரு ராஜக்கண்ணு ஃபாதர் எங்களோடு இருந்து வேலையை முடித்து கொடுத்தார். பிறகு ஆலமரம் என்ற பெயரை அன்னை நகர் என்றும், கோம்பைக்காடு என்ற பெயரை கோம்பை நகர் என்றும் மாற்றி வைத்தார். ராஜக்கண்ணு ஃபாதர் பிறகு கெபி மந்திரிப்பு 1998 நவம்பர் 15 கெபி மந்திரித்து திருப்பலி, பொங்கல் மந்திரித்து வந்து மக்களுக்கு உணவளித்து ஆரோக்கிய மாதா பக்தியை வளர்த்தார். பெற வேண்டும். அதற்காகவே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வேறு எதற்காகவும் இல்லை. என் இயேசுவின் பொருட்டு இந்த உலகத்தை எல்லாம் நான் ஒரு குப்பையாக, தூசியாக இருக்கின்றேன் என்று சின்னப்பர் கூறியது போல நானும் நீங்களும் இயேசுக்காக வாழ வேண்டும். என்னில் வாழ்வது நான் என்கின்ற ஆங்காரம் உள்ளது. நான் என்கின்ற அந்த பணமோ, பட்டமோ, பதவியோ, வசதியோ இல்லை. பதிலாக என் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அது மட்டுமில்லாமல் அன்னை நகர் பகுதியில் நிலம் வாங்கி அருள் திரு செர்வியார் ஃபாதர் நினைவாக பில்டிங் கட்டி அதில் போர்டிங் வைத்து மாணவர்களை தங்க வைத்து பல விதத்திலும் படிப்பதற்கு உதவி செய்தார். பிறகு பங்கு மாற்றம் ஆகிவிட்டார். மண்டியாவில் சில வருஷம் பங்குத்தந்தையாக பணியாற்றினார். பிறகு குண்டில்பேட்டையில் சில வருஷம் பங்குத்தந்தையாக பணியாற்றினார். பிறகு பிஜிபாளையத்தில் சில மாதம் மட்டும் பங்குத்தந்தையாக பணியாற்றினார். 13/4/2016 விண்ணகம் சென்று விட்டார். இவருக்காக ஜெபிப்போம்.
அருள் திரு சூசை 2003 2006 வரை ஒன்றதொட்டி பங்கு தந்தையாக இருந்தார். அப்போது ஆரோக்கிய அன்னை கெபியில் திருப்பலி, தேர், பொங்கல் மந்திரித்து எங்களுக்கு பக்தியை வளர்த்து பல உதவி செய்து சில வருடத்திற்கு பிறகு வேற பங்கிற்கு மாற்றமாகிவிட்டார். இவர் பணி சிறக்கவும் நீடிய ஆயுசை கொடுக்கவும் இவருக்காக அருள் திரு ரைமன் ஃபாதர் 2006 2013 வரை ஒன்றதொட்டி பங்கு தந்தையாக இருந்தார். அப்போது ஆரோக்கிய அன்னை கெபியில் திருப்பலி, தேர், பொங்கல் மந்திரித்து எங்களுக்கு பக்தியை வளர்த்து பல உதவி செய்து சில வருடத்திற்கு பிறகு வேற பங்கிற்கு மாற்றமாகிவிட்டார். இவர் பணி சிறக்கவும் இவருக்கு நீடிய ஆயுளை கொடுக்கவும் ஜெபிப்போம். வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. அலையலையா அசதியோட நடந்து வரும் தூரம், அலையலையா அசதியோட நடந்து வரும் தூரம். அம்மாவத்தான் நினைச்சு வந்தா இறங்குதம்மா பாரம், அம்மாவத்தான் நினைச்சு வந்தா இறங்குதம்மா பாரம். கையில உருளும் ஜபமால, வாயில மணக்கும் புகழ் மாலை. தந்தன தந்தன தந்தனா தன தந்தன தந்தன தந்தனா. ஜெபிக்க ஜெபிக்க நடக்க நடக்க தேவநேசம் தெரிகிறே. தந்தன தந்தன தந்தனா தன தந்தன தந்தன தன்னா. வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. கண்ணு எட்டு தூரம் வர கால்நடையா நாங்க, எங்க பேச்சிலையும் மூச்சிலையும் அம்மா மனசு தாங்க. கண்ணு எட்டும் தூரம் வர கால்நடையா நாங்க, எங்க பேச்சிலையும் மூச்சிலையும் அம்மா மனசு தாங்க. தலைய ஒசத்தி பார்த்தா, தலைய ஒசத்தி பார்த்தா தெரியும் கோயில் கோபுரம். மனசு நிறைஞ்சு போச்சு, எங்க கனவும் பலிச்சதாச்சு. கையில உருளும் ஜபமால, வாயில மணக்கும் புகழ் மாலை. ஜெபிக்க ஜெபிக்க நடக்க நடக்க தேவநேசம் தெரியுதே. தனதந்தன தந்தன தன்னா. வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. கட்டி வந்த மூட்டை முடிச்சு தோளு மேல தொங்க, கண்ணுக்குள்ள அம்மாவோட அழகு முகம் அங்க. கட்டி வந்த மூட்டை முடிச்சு தோளு மேல தொங்க, கண்ணுக்குள்ள அம்மாவோட அழகு முகம் தங்க. கோயில் வாசல் வந்து, கோயில் வாசல் வந்து கும்பிட்டு ஒன்ன கேட்டா கோடி புண்ணியம் தேடி நம்ம வீடு வந்து சேருமே. கையில உருளும் ஜபமால, வாயில மணக்கும் புகழ் மாலை.
ஜெபிக்க ஜெபிக்க நடக்க நடக்க தேவநேசம் தெரியுதே. தனதந்தன வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. அலை அலையா அசதியோட நடந்து வரும் தூரம், அலை அலையா அசதியோட நடந்து வரும் தூரம். அம்மாவத்தான் நினைச்சு வந்தா இறங்குதம்மா பாரம், அம்மாவத்தான் நினைச்சு வந்தா இறங்குதம்மா பாரம். கையில உருளும் ஜபமால, வாயில மணக்கும் புகழ் மாலை. ஜெபிக்க ஜெபிக்க நடக்க நடக்க தேவநேசம் தெரியுதே. தனதந்தன வேளாங்கண்ணி போய் வரலாம் வாங்க, நம்ம வேண்டி வரும் குறையெல்லாம் நீங்க. அருள் திரு கிறிஸ்டோபர் சகாயராஜ் 2013 இருந்து ஒன்றதொட்டி பங்கு தந்தையாக வந்தார். சில வருஷம் திருப்பலி, தேர், பொங்கல் நிறைவேற்றினார். கெபி சிறியதாக இருப்பதால் மக்கள் அமருவதற்கு போதுமான இடம் பற்றாக்குறை என்று மனதில் எண்ணி கிறிஸ்டோபர் சகாயராஜ் ஃபாதர் பெரிய ஆலயம் கட்ட வேண்டுமென்று எண்ணி மக்கள் விருப்பத்தை கேட்டு மைசூர் சென்று ஆயரிடம் அனுமதி பெற்று வந்து பல இடத்தில் உதவியை பெற்று ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். கரடு மேடு பள்ளம் என்று இடத்தை மட்டம் கட்ட இரவும் பகலும் அயராத பாடுபட்டு அன்னை நகர் மக்கள் எல்லோரும் பல விதத்திலும் உதவியும் வேலையும் செய்தார்கள். ஒன்றதொட்டி மக்களும் உதவியும் வேலையும் செய்தார்கள். வெட்டுக்காட்டு பகுதி மக்களும் உதவியையும் வேலையையும் செய்தார்கள். கோம்பை நகர் மக்களும் உதவியும் வேலையும் செய்தார்கள். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்டோபர் சகாயராஜ் ஃபாதர் இரவும் பகலும் வெயில் என்று பார்க்காமல் எங்களோடு ஒருவராயிருந்து ஆலயம் கட்டி முடிக்கும் வரை அயராத உழைத்தார். அதுவும் தமிழ்நாடு மேட்டூர் பகுதியில் ஆற்றில் இருக்கும் நாயம்பாடி பழைய கோவில் இரட்டை கோபுரம் போல் வடிவமைத்து அன்னை நகர் பகுதியில் ஒரு ஆலயம் கட்டி முடித்தார். 24/9/2018 அன்று மேதகு ஆயர் K.A. வில்லியம் அவரால் கோவிலை அபிஷேகம் செய்து திருப்பலி, தேர், பொங்கல் எல்லாம் நடைபெற்றது. பிறகு வியாழன் அன்று திருப்பலி ஆராதனை நடத்தி வந்தார். பிறகு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு திருப்பலியும் நடத்தினார். ஆன்மீக காரியத்தில் அக்கறை கொண்டவராயிருந்து மக்கள் தேவையை நிறைவு செய்துவிட்டு 9/6/2019 வரை 6 வருடம் பணியாற்றிவிட்டு மாற்றள்ளி பங்குக்கு மாற்றமாகிவிட்டார். இவர் பணி சிறக்கவும் நீடிய ஆயுளை தரவும் இவருக்காக ஆரோக்கிய அன்னையிடம் ஜெபிப்போம். நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள்
உண்மையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அருள்பணி கிறிஸ்டோபர் சகாயராஜ் கருத்து நிறைவேறும்படியாகவும், அன்னை நகர் மக்கள் கருத்து நிறைவேறும்படியாகவும், மற்றும் ஆலயத்திற்கு உதவி செய்த எல்லா மக்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மற்றும் இந்த வரலாற்றை பதிவு செய்ய உறுதுணையாக இருந்த எல்லோருடைய கருத்து நிறைவேறும்படியாகவும், இங்கு கூடியிருக்கிற மக்கள் எல்லோருடைய கருத்து நிறைவேறும்படியாகவும் இந்த 10 மணி ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஆரோக்கிய அணியின் வழியாக ஜெபிப்போமாக.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.